வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்தில் இந்த 100வது நாள் செலிப்ரேஷன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது, சினிமாவோட சில்வர் ஜூப்ளி மாதிரி. அதில் டக்குன்னு என்னோட கவர்ந்தது சமஸ் எழுதின ஒரு கட்டுரை. அது சின்னதாக 14 பேராகிராஃப் வந்துச்சு மொபைலில் பார்க்கும்போது. கட்டுரை வந்து 2 பேராகிராஃபில் தான் விஜய் ஆட்சி வந்து எப்படி ஊழலுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் டைட்டில் ஊழல் ஒழிப்பு தான், ஆரம்பத்துலேருந்து அவர் வந்தார். அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்லையும் ஊழல் ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறத ஒரு மாதிரி அவருக்கு ஒரு லேபிள் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருள்மிகு அப்படிங்கிற மாதிரி ஊழல் ஒழிப்பு விஜய் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அதோட அடுத்து ஆனால் இதுக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத மாதிரி அவர் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, இதை இடைத்தேர்தலில் ஏதோ கொஞ்சம் பொழைச்சி போட்டுங்கிறதுனால நான் அதை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டிப்பிக்கலாக ஒரு சினிமா டயலாக்ல வந்து வில்லனை விட்டு கொடுப்பாங்க தெரியுமா, பொழைச்சி போடா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஹீரோயிசம் டோன் வருது. இது இந்த ஊழல் ஒழிப்பு இந்த லேபிள், இது பின்னாடி இருக்க மெக்கானிசம், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியுது அது பார்க்கும்போது? அது லேபிள் தான், ஒரு பிராண்டிங் தான் அது. இப்போது எங்கேருந்து தொடங்குவோம்? சமஸ்கிட்டேருந்து வருவோமா? ஆமாம், மங்களகரமாக அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, இல்லை இப்போ அவர் அந்த கட்டுரையை நான் ஒரு பார்வை பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்கிற அடாத பொய் என்ன அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எம்ஜிஆர் ஆட்சி தான் ஊழல் ஒழிப்பை பற்றி சீரியஸாக பேசினது. ஓகே, அப்போ தான் ஊழல் ஒழிஞ்சது அப்படின்னே எழுதியிருக்கிறார். எப்படி அவ்வளோ துணிச்சலாக அவர் அதை எழுதினாருன்னு தெரியல. இதை பற்றி ஹிந்து ராம் வந்து தனியாக எழுதியிருக்காரு. ஊழலை வந்து சிஸ்டமாக்கி அதை நிறுவனமயப்படுத்தினது அப்படின்றது எம்ஜிஆர் ஆட்சியில் தான் இல்லையா? அது முக்கியமாக இந்த லிக்கர், ஓகே, அதை வந்து எப்படி சிஸ்டமாக்குனாங்க, ஐஎம்எஃப்ல கொண்டு வந்ததும் அந்த டேக்ஸை, எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அரசே கட்டுவது அப்படின்ற மாதிரி மாற்றினது மிகப்பெரிய ஸ்கேம் அது அப்படின்னு அதில் தொடங்கி எழுதுகிறாரு. அவர் அதுக்கு பெரிய சான்று வேண்டியதில் நம்ம ஜேபிஆர் இருக்கார், ராமசாமி உடையார் இருக்கிறாரு, அப்புறம் ஐசரிவேலன் வேல்ஸ் இருக்குது, அப்புறம் அம்பிகா ராதா சரசம்மா கார்டன் இருக்குது. இப்படி அவரால் இந்த அவருடைய ஆளுகையின் கீழ் தமிழ்நாடு வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது, பல அந்த புலவர்களுக்கு கொடுத்தது அப்படி இருக்குது மாதிரி. அதுதான் மிகப்பெரிய அளவு அதிகரித்தது. அன்னைக்கு எம்ஜிஆரை டிஃபெண்ட் பண்ணி, எம்ஜிஆரும் இப்போ இவங்க பேசுகிற மாதிரியே ஊழலை முதன்மைப்படுத்தி தான் பிரச்சாரம் பண்ண வந்தார், புகார் கொடுத்தாரு. அதை ஒட்டி தான் அந்த சர்க்காரியா கமிஷன் இதெல்லாம் வந்தது. கடைசியில் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆச்சு. இவர் கோர்ட்டுக்கு போயும் நடக்கலை. அது ஏதோ இந்திரா காந்தியால் பின்வாங்கப்பட்டது என்பது மட்டும் இல்லை, கோர்ட்டுக்கு போயும் அதில் ஒன்றும் செய்ய முடியல என்று முடிவானது. இப்போது அவரை அப்படி உயர்த்திட்டு அடுத்தது விஜய்க்கு வர்றாரு. விஜய் வந்து ஊழலை ஒழிக்க போகிறாரா ஒழிக்க போகிறது இல்லையா என்பதற்கெல்லாம் முன்னால் 2 பாயிண்ட் இருந்தது. அவர் வந்து மதசார்பற்றவர் அப்படின்னு ஒரு பிராண்டிங். அது எப்படிங்கன்னு நம்ம திரும்ப கேட்டாக்க, நான் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு தான் சொன்னேன். எப்போ அவர் காங்கிரஸையும் எங்களையும் கூட்டணி கூப்பிட்டாரோ அதிலிருந்தே தெரியலையா அவர் மதசார்பற்றவர் என்று அப்படின்னு சொல்லிட்டு மதசார்பின்மைக்கு அப்படி ஒரு இமேஜ், அப்படி ஒரு இமேஜை கொடுத்தாங்க. ஊழல் ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இதோடு தான் அவர் ஏதோ நேர்மையாக நடந்து கொண்டது போல் காட்டினார்கள். ஆனால் அந்த ஆட்சி பெரும்பான்மை பெறுவதற்கு முதல்ல அமமுக ஆளை தூக்குனதுலேருந்து, அதுக்கு பிறகு அதிமுகவோட பேரம் பேசினது, அதை வந்து மார்ட்டின் மனைவியே அதுக்கு அளித்த ஒப்புதல் வாக்கு மூலம், அதற்கு பிறகு 2 விஜயபாஸ்கர்களை உள்ளே இழுத்தது, இதெல்லாம் ஊழல் ஒழிப்பில் அக்கறை உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையா அப்படின்றத எல்லா பத்திரிகையாளர்களும் பேசிட்டாங்க. அதை பற்றி இப்படி ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை, இப்போ தான் இது எல்லாமே அரங்கேறி இருக்கிறதுன்னு. இது வந்து அவருடைய தகுதி, இப்போ கண்ட தகுதி. அதுக்கு பிறகு ஒரு நபர் வந்து ஊழல் ஒழிப்பில் ஆர்வம் உள்ளவரா அப்படின்னு விஜய் மேலே நம்ம ஒன்றும் விரோதம் இல்லை என்று பார்க்குறதுக்கு ஒரு காமன் சென்ஸுக்கு நான் சில கேள்விகள். அவர் ஏற்கனவே நடிகராக இருந்தார், ரசிகர் மன்றம் வச்சுருந்தார். அப்போ ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுக்கான தகுதியாக இருந்தது என்ன? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறது இல்லையா? இதுதான் ஒரு ஊழல் ஒழிப்பினுடைய தகுதி, அவருடைய தனிப்பட்ட குவாலிட்டி சொல்கிறேன், தனிப்பட்ட குவாலிட்டி. அப்போது பிளாக் மணியை ஜெனரேட் பண்ணுறது, அதில் தான் பங்கு வாங்கி கொள்வது, அதுக்கு வந்து ஒரு கூட்டத்தை தயாரிப்பது. அந்த கூட்டம் தான் இப்போ பாதி பேர் வந்து எம்எல்ஏயாக உள்ளே வந்திருக்கிறது. ஆனால் வியப்புக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த எதுவுமே சமஸுக்கு வந்து தெரியல, கட்டுப்படலை, கண்ணுக்கு படலை, இது ஒரு பிரச்சனையாக தெரியல. அவருக்கு எதுன்னா அவருடைய பஞ்ச் டயலாக் மட்டும்தான் இது வரைக்கும் யாருமே இதை பேசினது இல்லைன்ட்டார். எதை?
ஊழல் ஒழிப்பு. ஆமாம், ஆ. தொடமாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், ஒரு டைலாக் ஆமா, சொல்கிறாங்க. இது மோடியோட டைலாக் முதல்ல வந்து நாமே காவுங்கா, ஆ. நாமே கானே தூங்கா, சாப்பிட மாட்டேன், சாப்பிடவும் விட மாட்டேன். விட மாட்டேன் என்று சொன்ன மோடி தான் இந்தியாவின் வரலாற்றிலேயே ஆகப்பெரிய ஊழல் பிரதமர் அப்படின்றதுக்கு வேற சான்று தேவையில்லை. அவர் லான்ச் ஆனது இருக்கு இல்லையா, ம். அந்த மோடியை லான்ச் பண்ண அந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் இருக்குது இல்லை, இந்தியா அகேன்ஸ்ட் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதில் பங்கேற்ற அப்புறம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போன ஒரு ஆஃபீஸ் பேரரை இன்றைக்கு தீவிர தாவேக ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஷபீர் பேட்டி கண்டிருக்காரு. நியூஸ் மினிட்டில் தான் இருக்குது. அது எப்படி ஆர்எஸ்எஸ் ஆப்ரேட்டட், அவர் தான் சொல்லியிருக்காரு, இவன் தான் உலகத்திலே பெரிய கரப்ட்டு, இவனை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி தாவேகா பற்றியும் ஒரு ஸ்டோரி பின்னாளில் வரும், எழுதப்படும். இப்போ சமஸ் அதை சொல்கிறார். இது ஒரு பார்ட். ரெண்டாவது சட்டமன்றத்தில் அவருடைய டயலாக், அது வந்து லிட்ரலாக ஒரு பிளாக்மெயில். இவங்களெல்லாம் என்ன டேர்ம்ஸில் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குட்கா விஜயபாஸ்கர் மேலே சிபிஐ சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு. இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸ் இல்லாமல் உள்ளே வந்திருப்பாங்க, அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த டேர்ம்ஸுக்கு திமுகவில் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கும் அல்லது சிக்க வாய்ப்புள்ள அமைச்சர்களுக்கு டீல் பேசுகிறதுக்கு ஒரு கூப்பிடுறாரு. மேலே இருக்கு, பார்ப்போம், என்னை திறந்து பார்க்க வச்சிடாதீங்க. அதுதான் ரொம்ப அருவருப்பாக இருந்தது கேட்குறதுக்கு. திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படின்னா வச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விலை இருக்குது. அப்போ நான் திறக்காமல் இருப்பேன், வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஊழல் ஒழிப்பில் உண்மையான அக்கறை கொண்ட நம்மளை கேட்டால் இருந்தால் நடவடிக்கை எடு. திமுகவிலேயே இருக்கட்டும், ஊழல் பேர் வழியாக இருந்தால் அவங்க உள்ளே போகிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அது தாராளமாக நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி பேசுவதைப் போல் பச்சையான வைகோ வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னாரு அவர் அப்படின்னு. அப்போ குதிரை பேரத்துக்கு தூண்டினார் அப்படின்றதான் அப்போ பேசினது. அப்புறம் வைகோ அதை மாற்றி சொன்னார். இப்போ இது எகைன் அதே தான் அவர் செய்கிறாரு. இங்கே டீல் அசம்பிளியில் ஓப்பனாக டீல் பேசுகிறாரு, திறந்து பார்க்க வச்சிடாதீங்க. அப்போ தனியாக போய் அவரை பார்த்து, சரி நீங்கள் திறந்து பார்க்காம இருக்கணும்னு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும் என்பதை அவர் சொல்லுவார் அப்படின்றது தான் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அதனால் இந்த ஊழல் ஒழிப்புன்னு சமஸ் எழுதுறதா இருக்கட்டும், வேறு பல மீடியாலையும் அது ஒழிஞ்சிருச்சுன்ட்டாங்க எல்லாம். ஆமாம், தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிந்து விட்டது அப்படின்ற அளவுக்கு எழுதுகிறாங்க. இது வந்து திட்டமிட்ட ஒரு பர்சனை நோக்கிய பிராண்டிங். இதை வந்து எப்படி புரிந்து கொள்வது? இப்போ சில பேர் வந்து அனெக்டோட்டல்லாம் அனுபவத்தில், நான் போனேங்க ஆர்டிஓ ஆஃபீஸில், பழைய மாதிரி இல்லை, இப்போ பரவாயில்ல, இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் போனேன், அங்கே வந்து பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி சொல்லுகின்ற செய்திகள் வந்து தனித்தனியாக வருது. அந்த செய்திகளினுடைய வெராசிட்டி, நம்பகத்தன்மை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. பொதுவாக ஒரு இமேஜ் பில்டிங்கில் இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கை அனுபவத்தில் பேசுகிறதுனாக்கா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போனேன், அவருக்கு வந்து இது மாதிரி தான், இன்னும் உங்களோட இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு அவருக்கு, அதை அவர் சரி பண்ணிட்டாரு, இதை இவர் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறத மக்கள் கேட்குறாங்க, கேட்டுட்டு போகிறாங்க. அப்போது என்ன நோய், அதுக்கு என்ன தீர்வு, அறிவியல் பூர்வமாக மருத்துவ அறிவியலில் என்று பார்ப்பதை காட்டிலும் அவர்கிட்ட போனார், அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அவர் அதை சரி பண்ணிட்டார் என்று நம்புவது போல் இந்த 2 பேர் 3 பேர் 4 பேருடைய அனெக்டோட்டல் ரெஃபரன்ஸ் அனுபவங்கள் அப்படின்னாக்கா அப்போ எல்லாருக்கும் ஒழிஞ்சிருச்சு. மக்கள் வந்து ஸ்டோரியை தான் நம்புகிறாங்க, டேட்டாவை நம்புறதில்லை, டேட்டாவை கேட்பதும் இல்லை. இப்போ ஊழல் ஒழிப்பு அப்படின்றத அவங்க சொல்கிற மாதிரியே ஒன்று எடுத்துக்குவோம், அந்த ஊழல் ஒழிப்புன்றதை எடுத்துக்குவோம். அதை எப்படி அளக்கிறதுன்னா அதனுடைய நம்பகத்தன்மை 100 நாளில் எப்படி நடந்தது. இப்போது ஊழல் ஒழிப்பை விட்டுருங்க, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, இப்படி பல ஒழிப்பு இருக்குல்ல இருக்கு. ஆமாம். அப்போ இந்த ஒழிப்பு நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாக்கா அடுத்த கேள்வி நம்ம எப்படி கேட்போம்? எப்படி செய்வேன்னு கேட்போம்.
கேட்போமா இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆமாம். சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னா எப்படி செய்வ அப்படின்னா அதுக்கு பதில் வேணும். அதுக்கு கருத்து பிரச்சாரமா, தண்டனை கொடுப்பதா, என்ன வழிமுறை, எத்தனை நாளில் தீரும், அது இவ்வளோ நாளில் என்ன அனுபவம், இதெல்லாம் பேசுவோமா இல்லையா? ஆமாம். பேசுவோம். வறுமை ஒழிப்புனா ஏன் வறுமை இருக்குது, வறுமைக்கு காரணம் என்ன, என்னென்ன ஏரியாவில் கிராமப்புற பகுதியில் எப்படி இருக்குது, நகர்ப்புறத்தில் எப்படி இருக்குது, என்ன காரணத்தினால இருக்குது, என்ன கொடுத்தா செய்ய முடியும், அதை பேசுவோம். வேலையின்மை ஒழிப்புனா வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதுக்கு நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது. மோடி கூட வேலைவாய்ப்புக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, வருஷம் 1 கோடி வேலைவாய்ப்பு. ஒன்றும் நடக்கலைன்றது நமக்கு தெரியும், இருந்ததும் போச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கேட்டகரியில் வர்றது தான் இந்த ஊழல் ஒழிப்பு. அப்போ இது ஒரு திரும்ப திரும்ப ஊழல், அதாவது தேர்தல் அரசியலில் இது பிரபலமாக பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு மக்களுக்கு. அதாவது இந்த அரசமைப்பு முறை அப்படின்றது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சட்டங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஊழலை மட்டும் ஒழிச்சிட்டோம்னாக்கா அப்படியே அமெரிக்கா சொர்க்கம் தான் அப்புறம் அது என்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மனதில் நிலைநாட்டப்பட்டிருக்குது. அது ஊழல் யாருன்னா அதிகாரிகள் ஊழல், அரசியல்வாதிகள் ஊழல், இவ்வளோதான். டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி அவங்களெலாம் இது உள்ள இந்த ஃப்ரேம் உள்ள அவர்கள் வருவதில்லை. ஓகே, அப்போ இந்த ஊழல் ஒழிப்புன்னு இவங்க சொல்கிறத எடுத்துக்கணும்னா, ஊழல் ஒழிப்புக்கு என்ன செய்ய போகிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஊழல் ஒழிக்க என்ன செய்ய இருக்கிறீர்கள், அல்லது அரசியல்வாதிகளிடம் ஊழலை ஒழிக்க என்ன செய்ய இருக்கிறீர்கள். இப்போ ஒழிஞ்சிருச்சேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன டேட்டா? நான் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். யாராவது பணம் கேட்டால் என் பேரை சொல்லுங்கள், இந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காருல்ல, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எத்தனை நாள் இருக்கும், சில மாதங்கள் இருக்குமா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எத்தனை கால் வந்துச்சு, ஓகே, யார் யார் ஊழல் பண்ணாங்கன்னு கால் வந்துச்சு, அதில் எத்தனை பேர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, அதில் என்ன முடிவு, அப்படி ஏதாவது டேட்டா இருக்குதா இது வரைக்கும் இருக்கா? இல்லை. சரி, 100 டெண்டரை ரத்து பண்ணிட்டோம்னாங்க, ஏன் ரத்து பண்ணீங்க? டெண்டரை ரத்து பண்ணுறதுக்கு 2, ஒன்று ஏலம் எடுத்தவருடைய தரமின்மை, தகுதியின்மை, அதனாலயா, அல்லது அந்த அந்த டெண்டரை அக்ரி பண்ண அமைச்சரோ அல்லது அதிகாரியோ அவங்க கரப்டா, அதுக்கான ரீசன் என்ன, நடவடிக்கை என்ன, இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா இது வரைக்கும்? இப்போ இந்த விவரங்களுக்குள்ளே போகும்போது ஊழல் ஒழிப்புன்னு அவங்க சொல்கிறபடியே அதை சாத்தியமாக்கணும்னா கூட எப்படி சாத்தியம் என்பது வரும். இப்போ கோயம்புத்தூரில் அமுதன் ட்ரக்கு, அது போதை ஒழிப்பையும் சேர்த்துக்குங்க இதில். இந்த எல்லா ஒழிப்பும் ஒரே கேட்டகரியில் தான் வருது. பரிசீலிக்கின்ற முறை, ஒரு பிரச்சனையை பரிசீலிக்கிற முறை. அமுதனின் பெற்றோர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எங்களை கூப்பிட்டாங்க, என் பையனை கூட்டின்னு போனோம், அந்த நிர்வாகம் அவங்கள்ட்ட பேசணும், இந்த பிரச்சனைலாம் சொன்னாங்க, போதை மருந்து யார் பயன்படுத்துகிறாங்க, எப்படி சர்க்குலேட் ஆகுது, அதெல்லாம் சொல்லு, தைரியமாக சொல்லுன்னாங்க. உனக்கு ஏண்டா வம்பு, இதை சொல்ல வேணாம்னு நாங்கள் சொன்னோம். இல்லைன்னா அவன் எழுதி கொடுத்தான். இப்போ யார் பேரெல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னா இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க தான் என் பிள்ளையை கொன்னுட்டாங்க. இது வந்து அவர்கள் சொல்லுகின்ற கூற்று. இவங்க வந்து கும்பல் மோதல்னு தனியாக ஒன்று சொல்கிறாங்க. பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர் ஒரு விஷயத்தில் சொல்கிறது தான் முக்கியமான, அது விசாரிக்கப்பட வேண்டிய அந்த ஆங்கிளுக்குள்ளே போகலை. மாறாக அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் மேலே ஒன்றும் தப்பு இல்லைன்னு ப்ரெஸ் மீட்டு அவங்க நடத்துகிறாங்க, அது அனுமதிக்கப்படுகிறது. போலீஸ் வந்து கேங் வார் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை அவர்கள் வழிமொழிகிறார்கள். சரி, இப்போது இதுக்குள்ளே எப்படி போகிறது, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? இதில் இந்த போதை ஒழிப்பு என்பதில் ஃபேக்சுவலாக எழுப்ப வேண்டிய கேள்விகள், இதன் மீது என்ன விசாரணை நடத்தப்பட்டது, ஏன் விசாரணை நடத்தலை? நம்ம ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. போதை மருந்து ஒரு இடத்துல புழங்குது அப்படின்னா போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடக்காது. அப்போது அந்த ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு கனெக்ஷன் கட்டாயம் இருந்தே தீரும். இது காமன் சென்ஸ். இன்றைக்கி கஞ்சா ட்ரக்கு, நேற்று கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் காய்ச்சி அதுக்கு புகார் கொடுத்து, போலீஸுக்கு புகார் கொடுத்து, போலீஸு போட்டு கொடுத்து கள்ளச்சாராய வியாபாரிகளால் கொலை செய்யப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள் இதுக்கு முன்னால். அதே தான் ட்ரக்குக்கு. இப்போ ட்ரக்குக்கும் போலீஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் ஒரு பெரிய கல்லூரி, நன்கொடை வாங்குகிறாங்க, பல இதெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட கல்லூரிகள்லாம் போலீஸ் ஸ்டேஷனை கூட கவனித்து கொள்வது அப்படின்றது இயல்பு. அந்த தொகுதி எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ, அந்த காலேஜில் விஜயோடைய 2 திரைப்படங்களுக்கு
நண்பன் இன்னும் ஏதோ ஒரு படம் ப்ரோக்ராம் நடந்திருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ அந்த கல்லூரிக்கும் இவர்களுக்கும் தாவேக்கா கட்சியினருக்கும் கட்சியில் ஒரு லிங்க் இருக்குது. இப்போ இந்த ஏற்பாடில் தான் இந்த உண்மை மறைக்கப்படுகிறது. இந்த விவரங்கள் எதுவும் சொல்லாமல் போதை ஒழிப்புன்னு பேசினா பேசலாம். அந்த முறையில் தான் ஊழல் ஒழிப்பு என்பது பேசப்படுகிறது. இது வந்து எப்படின்னு கேட்டால், அந்த கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை ரேப் பண்ணி கொலை செஞ்சாங்கல்ல, அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு சினிமாவில் வர மாதிரி நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க ஆ அப்படின்னு பார்த்தோம்லன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் பிரச்சனை. இந்த ஊழல் ஒழிப்புக்கு ஸ்ட்ரக்சரலாக என்ன பிரச்சனை, கீழிருந்து மேல் வரை இந்த ஊழல் லஞ்சம் என்று சொல்லப்படுவது ஏன் எப்படி இயங்குகிறது என்ற விவரத்துக்குள்ளேயே போகாமல் அவர் வந்தால் ஒழிச்சிடுவார். அவர் யார்? நேற்று எம்ஜிஆர், அப்புறம் அதுக்கு அப்புறம் மோடி, இப்போ வந்து விஜய். அப்போ அந்த பர்சனை சுற்றி இந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் மூலமாக அந்த இமேஜை பில்டப் பண்ணுவது என்பதற்கு மேல் இதில் எதுவும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து இல்லை விஜயை நம்ப முடியாதுன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை திமுககாரங்க யாரும் ஊழலே பண்ணலை அப்படின்னு அதுக்கான பாயிண்ட்டே கிடையாது. நீங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பற்றி பேசினால் அதை வந்து ஸ்ட்ரக்சரலாக எப்படி தீர்க்கிறதுன்னு பேசணும். அதை இதுவரைக்கும் தாவேக்கா பேசவில்லை. ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுகின்ற யாரும் பேசவில்லை. ஊழல் ஒழிப்பையே ஒரு மூலதனமாக வைத்து பிரதமர் நாற்காலியை பிடித்த மோடி ஊழலை நிறுவனமயப்படுத்தினார். எலக்ட்ரல் பாண்டு மூலமாக, பிஎம் கேர்ஸ் என்ற முறை மூலமாக நிறுவனமயப்படுத்தி என்ன தவிர யாரும் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் பிரச்சனையை வந்து இந்த மாதிரி மித்த நம்புகிற மக்கள் இருக்காங்கள்ல, மாயை, இது எப்படி பரிசீலிக்கணும்னு சொல்லி கொடுக்கறத தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. இந்த 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 பாயிண்டில் தான் எனக்கு இன்னொன்று நினைவுக்கு வருது ஒரு செய்தி. கடந்த 2 நாளாக ஈவன் விஜய் ஆதரிக்கிற பத்திரிகைகளே ஒரு விஷயத்தை மறைக்க முடியாமல் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. வட இந்தியாவில் அடிப்படையே இல்லாத ஃபேக் நியூஸ் விஜய் குறித்து. அவர் பசுவதையை தடை பண்ணிட்டார், அம்பேத்கரை பற்றி பேசினா 10 லட்ச ரூபா அபராதம், அதை தப்பாக பேசினா 10 லட்ச ரூபா அபராதம். அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு செத்தா அவங்களுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்கள அப்படியே ஸ்பாட்டில் சுட்டுத்தள்ள சொல்லிட்டாரு. இதை மாதிரியான செய்திகள் திடீர்னு வந்து கொட்டுது, அப்படியே ஷவர் மாதிரி கொட்டுது. மில்லியன் கணக்கில் அது பலரால் பார்க்கப்படுது. இது இந்த இந்த மெக்கானிசம் இருக்குல்ல, எனக்கு சந்தேகத்தில் என்னென்னா, மக்களுக்கு ஒரு ஃபேக் நியூஸ் தேவைப்படுதா? ஒரு உற்சாகம் ஊட்டுற ஒன்று. ரெண்டாவது, இந்த 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 மாதிரியான செய்தி உருவாக்கத்தினுடைய காட்ஃபாதர் யாருன்னா மோடி தான், பாஜக தான். பாஜக எப்படி இதை அனுமதிக்குது? இது அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்க போகிறது. ஏன்னா மில்லியன்ஸில் வியூஸ் போகுதுன்னா அவங்களுக்கு போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவுங்கிற வகையில் நியூஸை வந்து டெலீட் பண்ணிகிட்டே இருக்காங்க சட்டப்பூர்வமாக. பாஜக எப்படி அனுமதிக்குது? அண்ட் மக்களுக்கு ஒரு ஃபேவரைட் நியூஸ் தான் வேணுமா? ஒரு கிக் இருக்கிற செய்தி தான் தேவைப்படுமா? இல்லை, இந்த ஃபேக் நியூஸ்களுடைய முக்கியமான பிதாமகன் வந்து பிஜேபி தான். இது முன்ன திரிபுரா எலெக்ஷன் பற்றி ஒன்று நான் இது தொடர்பாக பேசியிருக்கிறேன். திரிபுராவில் சிபிஎம் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கே ஆளாகாத மாணிக் சர்க்கார் ஆட்சியை ஒரு 3% 4% வாங்கியிருந்த பிஜேபி ஒரேடியாக 40% வாங்கி அவங்கள வந்து தோக்கடிக்குது. அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத சிவம் சுந்தர் சிங் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் பிஜேபிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவத்தை அவர் எழுதும்போது எப்படி பொய் செய்திகளை உருவாக்கி, அங்கே பழங்குடி மக்கள் நிறைந்த ஒரு மாநிலம், ஒரு பழங்குடிக்கு இன்னொரு பழங்குடிக்கும் ஆகாது. அப்போ அவரவர்களுக்கு ஏற்ற செய்தியை அவரவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களில் எப்படி பரப்புவது, இதை வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னால் அவங்க, இப்போ அதை தாண்டி வந்துட்டோம். நம்ம வாட்ஸ்அப் குழுவெல்லாம் தாண்டி இன்ஸ்டாவுக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு 2014 தேர்தலில் மோடி என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம குஜராத் மாடல் பற்றி பரப்பப்பட்ட 24 மணி நேரம் அங்கே கரண்ட் வருது, ஆமாம், பிரச்சனையே கிடையாது. வேர்ல்டு பேங்க்கில் 1 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளிலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இதுதான் அகமதாபாத், இதுதான் பரோடா அப்படின்னு காட்டினது. இப்படி எண்ணற்ற கதைகள். அந்த கதைகளை இந்தியாவே நம்பி தான் அது பண்ணோம். அதுக்கு பிறகு தான் இப்போ போய் பார்த்தா அது எவ்வளோ கேடுகட்ட நிலையில் இருக்குது. அன்னைக்கு யாருக்கும் தோணலை ஒரு வாட்டி நேராக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அப்போ அது எக்ஸ்போஸ் பண்ணப்படலை, அதை உருவாக்குனாங்க.
இப்போ அதை இவர் வந்து அதை விஞ்சிடுவார் போல இருக்கு. அது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல அவங்க ஆமா. 10 வருஷத்துல செஞ்சதை இவங்க 100 நாள்ல ஆமாம் ஆமாம், செஞ்சிருக்காங்க. திருப்பதிக்கே லட்டான்ற மாதிரி இப்போ அவங்களுக்கே வந்து அதை விஞ்சுவது போல. இதில் நமக்கு உள்ள அனுபவம் இந்த அசெம்பிளி எலெக்ஷன். இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த ஃபேக் நியூஸ் ப்ராபகண்டா எப்படி நடந்தது, விஜயின் சாதனைகள் அப்படி நடக்கல. இங்கே எப்படி பண்ணதுன்னாக்கா பிஜேபி நார்த்தில் செய்யக்கூடிய ஆன்டி முஸ்லீம் ப்ராபகண்டா மாதிரி ஒரு ஆன்டி டிஎம்கே ப்ராபகண்டா, திமுக வெறுப்பு அரசியல், அதில் சரக்கு எதுவும் இல்லை. பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்களால், ஊழல் பெருத்து போச்சு இவங்களால், போதை மருந்து பெருத்து போச்சு இவங்களால். இந்த 3 பாயிண்ட்டை தான் அவங்க பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணி அது தொடர்பான கற்பனையான செய்திகள் இதை வந்து எக்கச்சக்கமாக உலவ விட்டு ஆமாம் அப்படி தான் இருக்குது என்ற ஒரு அபிப்பிராயத்தை வந்து குறிப்பிட்ட அளவு மக்களிடம் கொண்டு போய் அவங்க வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த அப்படி ஒன்று நடக்கிறதே திமுக வந்து புரிந்து கொள்ளவும் இல்லை, அது கணக்கில் கொள்ளவும் இல்லை. இப்போ நார்த்தில் இவருக்கு நான் விகடனில் பார்த்தேன். இப்போது நீங்கள் சொல்கிற இந்த ஆமாம் இதெல்லாம் ஃபேக் நியூஸ், இந்த ஃபேக் நியூஸ் நியூஸு அவர் ஆல்ட் நியூஸில் சுபைர் வந்து இதை ஆமாம் எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருக்கிறாரு. மக்களுக்கு இது தேவைப்படுதா? வட இந்தியாவில் பின்தங்கிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய ஏழை மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்பர் மாதிரி. ஓகே, அவங்க டயர்டாயிட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இங்கே நடந்த ப்ராப்பகண்டா ஆன்டி டிஎம்கே, இப்படி ப்ராப்பகண்டா. அங்கே வந்து இதெல்லாம் அதிசயம் மாதிரி, இப்படியெல்லாம் கூட நடக்குமா, அப்படி ஒரு ஆள் இருக்காரு ஓகே அப்படின்னு ஒரு சினிமாவில் ஹீரோ வந்து மீட்பராக வர்றது தானே. அதுதான் எனக்கு இது சொல்லும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. ஃபேஸ்புக்கில் முன்னாடி அந்த யோகி ஆதித்யநாத் வந்தபோது ஒரு கார்டு, நியூஸ் கார்டு வந்துச்சு. அங்கே வந்து ஒரு பெரிய தங்கச் சுரங்கம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலே பெரிய தங்கச் சுரங்கம் ஊபியில் யோகி ஆதித்யநாத் கண்டுபிடிச்சிருக்காரு, இது ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிரும் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை கிண்டல் பண்ணி ஒன்று போடுறேன். அடுத்த நாள் அது இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இது 2 செய்தியும் போட்டு நான் நேற்றே சொன்னேன்லன்னு போடுறேன். அப்போ ஒரு லாயல் பிஜேபி காரர் ஒருத்தர் பின்னாடி எனக்கு பின்னூட்டம் போடுறாரு, நீ ஒரு தேச துரோகி, சரி இந்தியாவில் தங்கம் இருக்குன்னு ஒரு செய்தி வந்தா நீ ஒரு இந்தியனா அதை சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ அப்பவே நீ ஒரு உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு செய்தியை நீ வந்து இது பொய்யா இருக்கும்னு சொல்றீன்னா உனக்கு இந்தியா மேல வெறுப்பு இருக்கு, நீ ஒரு தேச துரோகின்னு முடிச்சாரு. எனக்கு இதை புரிஞ்சுக்கவே முடியல. பட் இப்போ அது ஆமாம், இந்த சம்பவத்தை பார்க்கும்போது புரியுது. ஆமாம், இதே இப்போ எப்படி மோடியை எதிர்த்து பேசினா ஆன்டி நேஷனல் என்பது போல் விஜயை எதிர்த்து பேசினாலே அவங்க ஊழல் ஆதரவாளர்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்போது அந்த மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு மயக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுல நான் புரிஞ்சுக்கிறது வந்து டார்கெட்டடாக இதை பண்ணுறாங்க. இந்த முஸ்லீமுக்கு தேவையானது முஸ்லீமுக்கு, தலித்துக்கு தேவையானது தலித்துக்கு, இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையானது அவங்களுக்கு. இந்த பிரச்சாரம் இப்போது விஜய் ஃபார் பிஎம் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சாத்தியம் அப்படின்றது. ஆனால் ஒரு இமேஜை பில்டப் பண்ணி பெருசாக காட்டுவது, இதுக்கு பின்னால் என்ன டிசைன் இருக்குது எனக்கு தெரியல. ஒருவேளை காங்கிரஸே இதை விரும்புகிறதா? இப்போ தென்னிந்தியா பூரா விஜய் படம் ஓடுது. ஏன்னா திமுகவை கட் பண்ணிவிட்டு தாவேக்காவை சூஸ் பண்ணுறதுக்கு பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு என்பது உண்மையிலேயே காங்கிரஸுக்கு நோக்கமாக இருந்தால் இந்த முடிவுக்கு எந்த நியாயமும் இல்லை இல்லையா? இந்தியாவிலேயே முன்மாதிரியாக திமுக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க போன 5 ஆண்டுகளில். விஜய் அதுக்கு லாயக்கு இல்லாத நபர்ன்றது உலகறிந்த உண்மை. ஆமாம், அப்படி ஒரு கொள்கை கிடையாது, சும்மா ரசிகர் மன்ற கூட்டம். மேபி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 2 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நாளைக்கு அது பயன்படும் அப்படின்னு அவங்க கணக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வகையில் ஒத்துக்கலாம் அதை. ஏன்னா திமுகவோட இருந்து நம்ம விஜய் முதுகில் நம்ம சவாரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கலாம். பட் அது பிஜேபி எதிர்ப்பு நோக்கத்துக்கு பயன்படக்கூடியது அல்ல. அவங்க எப்படி யோசித்தாங்கன்னா, தென்னிந்தியா பூரா ஒரு படம் ஓடுது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, விஜயை யூஸ் பண்ணால் நம்ம மற்ற மாநிலங்களையும் நம்ம கவர் பண்ண முடியும்னு அப்படி இருந்தது மாதிரி வட இந்தியாவுக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, மாணிக்கம் தாக்கூர் இது ஏதோ வேடிக்கைன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, என்ன கூட பிஎம்ன்றாங்க. எனக்கு காங்கிரஸ்காரங்களே ராகுல் காந்தி போகிற போக்கில் அவர் துணை பிரதமர் லெவலுக்காவது அவர் மதிப்பாங்களான்னு தெரியல. போகிற போக்கு இதை பார்த்தா காங்கிரஸ்காரங்க கண்டுக்காமல் இருக்கிறதையும், ஏன்னா வட இந்தியாவில் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது காங்கிரஸ்க்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவாக தான். இல்லை இவர் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நின்னார். ஆமாம்,
அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை. மரியாதை வந்தவன் யாரும் அந்த திரும்பி கூட பார்க்கல. எல்லாம் விஜய் பார்த்தாங்க, போயிட்டாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சு உலகத்திலே பெரிய ஆள் வந்து ஆமாம் விஜய் தான். மற்றவங்கள்லாம் வந்து ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் பேரை கூட தெரியாது. தெரியாது. ஆமாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அது காங்கிரஸோட கணக்கு. பிஜேபி ஏன் விட்டு இருக்கிறது? பிஜேபி நிச்சயமாக பார்த்துருக்கோம். ம் ஏன் விட்டுருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த டேஞ்சரை திமுக, திராவிட இயக்கம், இந்துத்துவ சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அரசியல், டெல்லியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்றத பல முறையில் முயற்சி பண்ணி பார்த்து அது நடக்கலை. விஜய் தான் அதை சாதிச்சிருக்காரு என்ற வகையில் அவங்க வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு ஒரு டார்லிங். அந்த வகையில் அதுக்கு மேலே அனைத்து இந்திய அளவில் இவர் ஒரு சேலஞ்சாக வருவார்னு அவங்க கருத இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ம் அப்படி பயப்படுற அளவுக்கு அடிப்படை இல்லை, ஒன்றும் ஓகே ஆர்கனைசேஷனும் இல்லை. இதை எப்படி டீல் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ம் இந்த இந்த ஃபேக் நியூஸை ஃபேக்ட்ரியை எப்போ ஆஃப் பண்ணலான்றது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வேண்டாத ஒரு யூடியூப் வீடியோ, இல்லை ஒரு ட்விட்டர் பதிவு, இன்ஸ்டா அல்லது இதை இப்போ நம்ம சிஜேபி போராட்டத்தில் பார்க்கலையா நம்ம ஆமாம் எப்படி பிளாக் பண்ணாங்கன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒழிச்சாங்கல்ல, ஆமாம் அத்தனை பேர் வேட்டையாடி இருக்காங்கல்ல. அப்படி அவங்க நினச்சாங்கன்னா இந்த நிமிஷத்தில் வந்து அதை நிப்பாட்ட முடியாது. இது வந்து பிஜேபி ஆசையோடு தான், இது ஆசையோடு அல்லது இப்போ அதில் ஒன்றும் தலையிட வேண்டியதில்லை அப்படின்ட்டு அனுமதிக்கப்படுவதாக தான் கருதுகிறேன். பட் நமக்கு இதில் மெசேஜ் என்னன்னு கேட்டால், எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை பூரா நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும். வடநாட்டில் இதை என்ன செய்கிறாங்களோ அதை இங்கே பரப்பணும். இது வந்து எங்களுக்கு தெரியாது என்று இந்த ரூட்டோ அல்லது இவங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து ப்ரமோட் பண்ணுறதில்ல. இது பெய்டு ப்ரமோஷன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்பர் 1. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி உங்களை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய் செய்தி பரப்பப்படுவது உங்களுக்கு பிடிக்கலைன்னா இத்தனை நேரம் நீங்களே தலையிட்டு நிறுத்திருக்கலாம். இது என்கரேஜ் பண்ணப்பட்டு ப்ரமோட் பண்ணப்படுது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் நம்மை ஆள்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும். இதில் சொல்லியிருக்கிறது பூரா பொய்ன்றது பார்த்த உடனே எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் கருதுறது, இந்தியில் இருக்கிறது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் வடநாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி ஆள் தான் இங்கே வந்து ஊழலை ஒழிப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், பெண்களை பாதுகாப்பேன், கஞ்சாவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு நம்பத்தக்கது, எப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான கூட்டத்திடம் நாம் சிக்கி இருக்கிறோம் என்பதை புரிய வைக்க அதை வந்து இங்கே கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போனோம். ஒரு செய்தி வந்தது, நான் நியூஸ் கார்டாக சிலர் இது வந்து எழுதுனதை பார்த்துருக்கேன். அதாவது விஜய் வந்து இறந்து போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட வேணாம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காருன்னு தமிழில் வந்துச்சு. செல்ஃப் எடுக்கல. நான் அதை பார்த்தேன், அந்த செய்தி பார்த்து நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அதை பற்றி எனக்கு இங்கே ஏதோ ஒரு வீடியோவில் பேசின ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கே அதை முயற்சி பண்ணாங்க, ஆனால் இங்கே அது மில்லியனை ரீச் பண்ணல. அங்கே சேல் ஆயிருக்கு, நார்த்தில் சேல் ஆயிருக்குது. ஆமாம், இங்கே ஆகலை. இங்கே இதை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப சொல்லணும். இந்த ஆனந்த விகடன் வீடியோவில் இதை விஜய்க்கு பின்னால் இருக்கிற ஆட்கள் தான் பரப்புகிறாங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. யாரோ செய்கிற மாதிரி, ஓகே, இவங்க தான் அதை செய்கிறார்கள்னு அவங்க சொல்லலை. ஏன்னா விஜய் ப்ரமோட் பண்ணுறதுல அவங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது, அவங்களுக்கு புதிய தலைமுறைக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இதில் வந்து இந்த மீடியாவோட கன்னிவன்ஸ் கூட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. எப்படி மோடிக்கு அவங்க இது பண்ணாங்களோ அதே மாதிரி இதை ஹெல்ப் பண்ணுறாங்க. நாம் வந்து இதை வந்து திரும்ப கொண்டு போய் இதை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு இதை வந்து கீழே எக்ஸ்போஸ் பண்ணணும். அது கட்டாயம் செய்யணும். அது செய்வது வந்து எதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன்னா, இங்கே என்ன செய்கிறாங்கன்றத, இங்கே அவர்கள் பேசுவதை சட்டமன்றத்தில் கூசாமல் போய் பேசுகிறாங்க. அது அது அதை பற்றி கவலைப்படுறதுக்கு வந்து ஒன்றும் லட்சியமே பண்ணுறதில்ல. அதான் அந்த காருக்கு பதில் சொல்லிட்டு போனார்ல, உங்கள்கிட்ட தான் கார் இருக்கேங்க, நீங்கள் ஏன் கார் இல்லைன்னு சட்டமன்றத்தில் சொன்னீங்கன்னா நான் என்ன உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அதை பற்றி அலட்டிக்கவே இல்லை. நம்ம போய் பேசுகிறவங்கிறத பற்றி ஒரு அலட்டிக்கவே இல்லை. இது ஒரு அவங்களோட அந்த இன்னொன்று ஆதவர்ஜன் ஆல்மோஸ்ட் டெய்லி அவர் பேசுகிறாரு, ஒரு பொய்யை வந்து சொல்லிடுறாரு. இது வந்து இதை நம்ம திரும்ப சேலஞ்சு பண்ணாமல் நம்ம டயர்டாகி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதான் ரியாலிட்டி.
ஓகே. ஆனா நிறைய பேர் டயர்ட் ஆகி விட்டுட்டாங்க. விடக்கூடாது. ஆமா. விடக்கூடாது. அதை அவங்கள திரும்ப இல்லை இதில் ஆக்டிவேட் பண்றது தான் முக்கியம். இல்லை இந்த இந்த விஷயத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னாக்கா, ஆங்கிலத்தில் ஃபெமிலியரைசேஷன் இருக்கு இல்லையா? ம். ஒரு செய்தி திரும்ப 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 வருது. திமுக தேர்தலுக்கு முன்னால் சொல்கிறேன். ம். அது ட்ரூத் ஆகிடும். அப்புறம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வரும்போது நம்ம வழக்கத்தில் அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல படம்னு. அந்த மாதிரி அந்த மாதிரி. ம். அந்த மாதிரி இந்த செய்தி திரும்ப திரும்ப ஒரு பொய் செய்தி வரும்போது அது உண்மைன்னு கருதக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படுவோம். ஆமா. அது தடுக்கணும்னாக்கா விடாப்பிடியாக அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே. சரி. சரி தோழர். ரொம்ப நன்றி. நாம் இது தொடர்ந்து இந்த மாதிரியான இஷ்யூ இனிமேல் வரத்தான் போகுது. நாம் இதை அம்பலப்படுத்துறதுக்கான வேலையை நாம் இருக்கிற வரைக்கும் செய்துதான் தீர வேண்டும். ஆமாம். ஏன்னா இருக்கிற குறைந்தபட்ச இதை காப்பாற்றணும்னா கூட, ஸ்பேஸை காப்பாற்றணும், கண்ணியத்தை அறிவுள்ள காப்பாற்றணும். அறிவுள்ள மனிதர்களாக நம்ம நடமாடணும்னா ஆமாம். இல்லை அடுத்து யாரோ கொஞ்சம் அறிவோட இன்னொருத்தர் வரணும்னாலும் கூட மூத்தவர்கள் அதை செஞ்சே ஆகணும். சரி தோழர், வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.